மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்கா தேவி லேடி எல்ஜின் மருத்துவமனையில் சமீபத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பிரசவம் நடந்துள்ளது. 34 வயதான சுபாங்கி என்ற பெண்மணி சிசேரியன் மூலம் 5.2 கிலோகிராம் எடையுள்ள ஆரோக்கியமான ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். புதிதாக பிறந்த குழந்தையின் சராசரி எடை பொதுவாக 2.8 முதல் 3.2 கிலோகிராம் வரை இருக்கும் என்பதால் மருத்துவ குழு இந்த குழந்தையை பார்த்து திகைத்து போனது. இவ்வளவு கனமான குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஆயிரக்கணக்கான பிறப்புகளில் ஒருமுறை மட்டுமே நிகழும் ஒரு அசாதாரண அரிதான நிகழ்வாகும். இது பற்றி மருத்துவர்கள் கூறும் பொழுது, புதிதாக பிறந்த குழந்தையின் அதிக எடைக்கு ஒரு காரணம் கர்ப்ப காலத்தில் சுபாங்கியின் ஊட்டச்சத்து உணவுதான். தாய் எந்த சிறப்பு உணவையும் பின்பற்றாமல் பருப்பு, அரிசி, ரொட்டி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட வழக்கமான உணவுகளை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சாதகமாக இருந்துள்ளது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் சிசேரியன் பிரசவம் மிகவும் சவாலானது. ஆனால் தாய் மற்றும் குழந்தை இருவரும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மருத்துவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை கவனமாக கையாண்டுள்ளனர் என்றனர். தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அந்த குழந்தையின் தாய் சுபாங்கி, தற்போது நடைபெற்று வரும் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகையின் போது குழந்தை பிறந்ததாகவும், குழந்தை பிறந்து தங்கள் குடும்பத்தில் கடவுளின் அருளால் பிள்ளையாரே எங்களுக்கு கிடைத்ததாக உணர்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு முழு குடும்பத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது என்றும் கூறினார். தற்போது தாயும் புதிதாக பிறந்த குழந்தையும் நலமாகவும் நிலையாகவும் உள்ளனர். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்வதற்கு முன்பு மருத்துவ குழு அவர்களை கவனமாக கண்காணித்து வருகிறது. அறுவை சிகிச்சை செய்த மகப்பேறு மருத்துவர் பாவ்னா மிஸ்ரா, இது மிகவும் அரிதான நிகழ்வு என்றும் 5 கிலோகிராம் எடையுள்ள குழந்தையை பெற்றெடுத்த முதல் அனுபவம் இது என்றும் கூறினார். இந்த பிறப்பு 2021ஆம் ஆண்டில் மாண்ட்லா மாவட்டத்தில் 5.1 கிலோ எடையுள்ள குழந்தையின் பிறப்பு என்ற முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது. தலைமை மருத்துவ மற்றும் சுகாதார அதிகாரி டாக்டர் மாதவ் ஹசானி மருத்துவ குழுவை வாழ்த்தி, ஜனனி சுரக்ஷா யோஜனா போன்ற வலுப்படுத்தப்பட்ட அரசு சுகாதார திட்டங்களின் சான்றாக இந்த வெற்றியை எடுத்துரைத்தார். இந்த திட்டங்கள் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பான உயர்தர மகப்பேறு பராமரிப்பை அணுகக்கூடியதாகவும் இலவசமாகவும் மாற்றியுள்ளன. இந்த நிகழ்வு மத்திய பிரதேசத்தில் அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களுக்கான பொது சுகாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று கூறியுள்ளார்.